நானும் இந்த கமருதீன் மற்றும் பார்வதி சம்பந்தப்பட்ட பெர்சனல் விஷயத்த பேசவே கூடாது அப்படின்னு கடந்து போய்க்கிட்டு இருந்தேன். ஆனா, இன்னைக்கு அத பேசியே ஆகணுங்கிற ஒரு முடிவ எடுத்திருக்கேன். கமருதீன் மற்றும் பார்வதிக்கு நடுவுல ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு மேல லவ்வுக்கு கீழ அப்படின்னு ஒரு ரிலேஷன்ஷிப்ல அவங்க 2 பேரும் பழகிட்டு இருந்தாங்க. அது ஒரு படி மேல போயி மோதிரம் மாத்திக்கிட்டு நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்ற அளவுக்கு போனதுக்கப்புறம் இது ரொம்ப பெர்சனலா போது. அது அவங்க 2 பேருக்கு நடுவுல இருக்கக்கூடிய தனிப்பட்ட விஷயம் அப்படின்னு சொல்லி நாகரீகம் கருதி பல இடங்கள்ல இத பேசாம நம்ம தவிர்த்துக்கிட்டு இருந்தோம். ஆனா, ஒரு பெர்சனல் ரிலேஷன்ஷிப் எப்ப கேம பாதிக்குதோ, அப்ப இருந்து கண்டிப்பாக அத பேசி தான் ஆகணும் அப்படிங்கிற ஒரு கட்டாயத்துக்கு நம்ம தள்ளப்படுறோம். இது எப்ப இருந்து கேம்ல வந்து இவங்களுடைய பெர்சனல் ரிலேஷன்ஷிப் இம்பாக்ட் ஆக ஆரம்பிச்சது அப்படின்னு கேட்டீங்கன்னா, மைக்கு போடாம பல இடங்கள்ல இவங்க ரூல் பிரேக் பண்ண ஆரம்பிச்சதுக்கு அப்புறம், இது கேம்ல மிகப்பெரிய அளவுல இம்பாக்ட் வந்து கிரியேட் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. பார்வதிக்கு வோட் பேங்க்ன்றது சரிய ஆரம்பிச்சிருச்சு. காமன் ஆடியன்ஸ் கடுமையான விமர்சனங்கள பார்வதிக்கு எதிராக வைக்க ஆரம்பிச்சாங்க. கமருதீன் இன்னொரு பக்கம் பார்வதி மற்றும் ஆரோரா சின்க்ளேர வச்சு, அவன் பாட்டுக்கு மேல மேல மேலன்னு போயி, வீக்கெண்ட் எபிசோட்ல அவனுக்கு கைதட்டல் என்ன, கமருதீன வந்து புகழ்றது என்ன, பார்வதி அப்படின்னு ஒருத்தி சூரியன் மாரி, நிலவுக்கு வந்து சூரியன் வெளிச்சம் குடுத்த மாரி, இந்த கமருதீன் அப்படின்ற ஒருத்தனுக்கு லைம் லைட்ட குடுத்து, காமன் ஆடியன்ஸ்க்கு மத்தியில மிகப்பெரிய அளவுல கொண்டு போய் சேர்த்துட்டா அப்படிங்கிறது தான் உண்ம. ஒட்டுமொத்தமா பார்வதி கமருதீனுக்காக தன்னுடைய கேம இழந்துகிட்டு நிக்கிறாளோ அப்படிங்கிற கேள்வி நமக்கு எழுது. ஏன்னா நேற்று கமருதீன் பார்வதிய ஒரு சுயமரியாதை அப்படின்னு சொல்லி ஈவேராவுடைய கொள்கைகளை பின்பற்றக்கூடிய நபர் அப்படின்னு தன்னை அடையாளப்படுத்திக் கொண்டு உள்ளே வந்த பார்வதி அந்த சுயமரியாதையை காற்றுல பறக்க விடுற மாதிரி, ஏ சீ, நீ என்ன ஐஸ்வர்யா ராயா, நீ என்ன உலக அழகியா அப்படின்னு அவன் கேவலமா பேசி வாயை உடைச்சிருவேன்னு சொல்லி இவ்வளோ தூரம் அவன் தரைக்குறைவான வார்த்தைகளை பார்வதிக்கு எதிராக பயன்படுத்தினதுக்கு பிறகும் பார்வதி ஒவ்வொரு முறையும் அவங்கிட்ட போய் பேச முயற்சி பண்ணுது. பார்வதி மேலேயும் தப்பு இல்லைங்க, கில்ட் ட்ரிப் ஒருத்தன் தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருக்கான், என்ன நீ பேட் டச் பண்ணேன்னு நீ சொல்லிக்கிட்டே இருக்க அப்படின்னா எனக்குன்னு ஒரு வாழ்க்கை இருக்குல்ல, எனக்கும் நாளைக்கு வெளியில போய் கல்யாணம் நடக்கணும்ல அப்படின்னு தன்னுடைய பேரை கிளியர் பண்ணிக்கிறதுக்காக ஒவ்வொரு தடவையுமே விஜே பார்வதியை இவன் கில்ட் ட்ரிப் பண்ணிக்கிட்டே இருக்கான். விஜே பார்வதி உண்மையிலே பேட் டச் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்தவே இல்லை, மாறாக அன்வான்ட் டச்ன்ற வார்த்தையை தான் பயன்படுத்தியிருக்கோம். உள்ள வந்த ஒயில் கார்ட்ஸு அதை பேட் டச்னு மாற்றி அதை கமருதீனுக்கு ஃபேவராகவும் விஜே பார்வதிக்கு எதிராகவும் திருப்பி விட்டானுங்க. இப்போ விஜே பார்வதி நம்ம உண்மையிலே பேட் டச்னு தான் சொன்னோமோ அப்படின்னு ஒரு குற்ற உணர்ச்சியில் இவன் பேசுறது எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறது தான் இருக்கிறதுலயே மிகப்பெரிய வேதனை. சரி, ஓகே, இன்னைக்கு ஃப்ரீஸ் டாஸ்க் நடந்துட்டு இருக்கு. பிக் பாஸ் ஃப்ரீஸ் அப்படின்னு சொல்றாரு, லூப்னு சொல்றாரு. விக்கல்ஸ் விக்ரம் ஏதோ ஒரு விஷயத்த பேசிக்கிட்டு இருக்கான், அங்க வந்து லூப்னு சொல்றாரு, அவன் திரும்ப திரும்ப அதை சொல்லிக்கிட்டு இருக்கான். விக்கல்ஸ் விக்ரம் கிட்ட விளையாடணும் அப்படின்னு சொல்லி விஜே பார்வதி தண்ணி ஊற்றி விளையாடுறாங்க. அப்படி விளையாண்டு கொண்டு இருக்கும் போதே விஜே பார்வதிக்கு ஃப்ரீஸ்ன்னு சொல்லிடுறாரு பிக் பாஸ். அப்ப விக்கல்ஸ் விக்ரம் என்ன பண்றான், தண்ணியை எடுத்து ஊத்திக்கிட்டு இருக்கான் விஜே பார்வதி மேல. அதுக்கப்புறம் விஜே பார்வதியை ரிலீஸ் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் விஜே பார்வதி தண்ணியை கொண்டு போய் விக்கல்ஸ் விக்ரம் மேல ஊத்தி பயங்கரமா ஃபன் பண்றாங்க. அப்ப கமருதீன் உள்ள பூந்து தடுக்கிறான். ஏய், நீ வந்து ஆரம்பிச்சிட்ட, நீ உள்ள போகாத, அவன் மேல தண்ணி ஊத்தாத, நீ எதுக்குடா தடுக்கிற, ஃப்ரீஸு லூப்பு இதெல்லாம் வந்து ஃபன்னுக்காக ஜாலியாக பண்ணக்கூடிய விஷயம். அதை அவள் இன்னொரு ஆண்கிட்ட பண்ணுறா அப்படிங்கிறப்போ உனக்கு என்ன பொசசிவ் ஆகுது, எதுக்கு நீ உள்ளே பூந்து தடுக்கிற? அப்போது பார்வதியை ஒரு ரிமோட் கண்ட்ரோல் மாதிரி கையில் வச்சுக்கிட்டு இவன் கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருக்கானோ, பார்வதி அது புரியாமல் இன்னைக்கு அந்த ஷெல்லை பிரேக் பண்ணிவிட்டு அவனுக்கே எந்த பிரச்சனையும் இல்லை, அவனே வந்து அதை ஜோவியலாக எடுத்துக்கிறான், அவனே அதை வந்து ஸ்போர்ட்டிவாக எடுத்துக்கிறான். நீ எதுக்கு குறுக்க வர அப்படின்னு கமருதீனை பார்த்து கேட்குறா. அப்போது பல நாட்களாக பார்வதி வெளியில் வந்து ஒரு கேமை ஆடாமல் போனதற்கு முக்கிய காரணம் யாருன்னா அந்த கமருதீன். இவன் கமருதீனை வந்து சுற்றி சுற்றி வரணும் பூனைக்குட்டி மாதிரி பார்வதி அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணை வந்து வேற மாதிரி ஒரு மைண்ட் செட் பண்ணி வச்சுருந்தான். பார்வதி முன்னாடி எல்லாம் இந்த ஒயில் கார்டு என்ட்ரிஸ் உள்ளே வந்தப்ப இந்த 4 பேர் 4 விதமாக பேசுவாங்கல்ல, அந்த 4 பேர் நீங்கள் தான் அப்படின்ட்டு போயிடுவா. இந்த பிரவீன்ராஜ் தேவசகாயன்னு ஒருத்தன் அவன் பாட்டுக்கு நின்றுக்கிட்டு கேப்டன் பார்வதி ஷட் யுவர் மவுத் அண்ட் சிட் டவுன் அப்படின்னு சொல்லும்போதே போடா அப்படின்றவா. எஃப்ஜேவை அவள் லெஃப்ட் ரைட்டு வாங்காத ஆம்பளைங்களே கிடையாது. கண்ணில் அடிபட்டு இவ்வளோ பெருசாக பணியார மாதிரி வீங்கி போயிடும் கண். அங்கே நின்றுக்கிட்டு திவாகர் வந்து சைடில் நின்று கண்ணுக்கு ஒத்தரம் கொடுத்துட்டு இருப்பார். நீ ஒரு பக்கம் ஒத்தரத்தை கொடு, நான் இன்னொருத்தனை வந்து மூத்திர வர்ற அளவுக்கு அடிக்கிறேன் அப்படின்னு சொல்லி விக்கல்ஸ் விக்ரம லெஃப்ட் ரைட் வாங்கிட்டு இருப்பான். இங்கிட்டு ஒத்தரம் கொடுத்துக்கிட்டு இருப்பான், வலிச்சுக்கிட்டு இருக்கும், அதோட சண்டை செஞ்சுக்கிட்டு இருப்பா. அப்படி ஒரு வெர்ஷன் ஆஃப் பார்வதியை தான் பிக் பாஸ் ரசிகர்கள் விரும்புகிறாங்க. ஆனால்
ஆனா, இப்ப குட்டி போட்ட பூனை மாரி கமருதீனுக்கு பின்னாடி சுத்திட்டு இருக்கக்கூடிய பார்வதிய ரசிகர்கள் உண்மையிலேயே கொண்டாடல. பார்வதிக்கு இருக்கக்கூடிய அந்த காமன் ஆடியன்ஸினுடைய பல்ஸ்ன்றது குறைஞ்சுகிட்டே இருக்கு. ஒட்டுமொத்த லைம் லைட்டையும் பார்வதி கிட்ட இருந்து திருடி இந்த கமருதீன் பயன்படுத்திக்கிறான் அப்படிங்கிறது தான் 100க்கு 100 மறுக்க முடியாத உண்மை. டேய், ஒரு ஃபன் டாஸ்க்ல அந்த பொண்ணு விக்கல்ஸ் விக்ரமோட தண்ணி ஊத்தி விளையாடணும்னு நினைக்குது. அதுல என்னடா தப்பு? நீ எதுக்குடா குறுக்க பூந்து தடுக்குற? சபரி அந்த பொண்ண தூக்குனா நீ பொசசிவ் ஆகுற. அதுக்கப்புறம் வந்து இந்த விக்கல்ஸ் விக்ரமோட அந்த பொண்ணு தண்ணிய ஊத்தி விளையாண்டா நீ பொசசிவ் ஆகுற. அப்ப ஆண்களோட பார்வதிய இன்டராக்டே பண்ண விடாம இவன் ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சுக்கணும்னு நினைக்கும் போது மற்றவங்களோட இன்ட்ராக்ட் பண்ணி ஒரு ஒன் ஆன் ஒன் கான்வர்சேஷன்லேயோ இல்லை ஒரு ஆக்டிவிட்டி மூலமாகவோ தன்னை முன்னிலைப்படுத்தி மக்கள்கிட்ட நான் ஒரு பெட்டரான பர்சன் அப்படின்னு காட்டுறவ தாண்டா டைட்டில் வின்னராக வர முடியும். ஒவ்வொரு தடவையும் அவள் ஏதாவது ஒன்று பண்ணும்போது நீ அணை போட்டு தடுத்துக்கிட்டே இருக்க அப்படின்னா அது எப்படி அவளுடைய பெர்ஃபார்மன்ஸ் வந்து வெளியில் வரும்? கமருதீன் அப்படின்றப்ப பார்வதி கமருதீனை தாண்டி ஒரு விஷயத்தை செஞ்சிடக்கூடாதுன்றதுல இந்த கமருதீன் ரொம்ப கிரிமினலாக யோசிக்கிறான் அப்படிங்கிறது அப்பட்டமாக தெரியுது. தண்ணி ஊற்றி விளையாட போகிற பொண்ணை அவள் ஸ்கோர் பண்ணிடுவாளோ, அவள் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிடுவாளோ, இந்த ஃப்ரீஸ் டாஸ்க் அப்படிங்கிறது பார்வதிக்கு சாதகமாக போயிடுமோ அப்படின்னு இந்த கமருதீனோட மைண்டில் ஓடிக்கிட்டே இருக்கும் போல இருக்கு. அவ கேப்டன் ஆயிடக்கூடாது, அவ தண்ணி ஊற்றி ஃபன் பண்ணி இன்னொரு ஆம்பளையோட விளையாடிடக்கூடாது, இன்னொரு ஆம்பளை அவளை தூக்கிடக்கூடாது, இன்னொரு பக்கம் அவ எந்த பக்கமும் சாஞ்சிடக்கூடாது, இன்னொரு ஆணோட பேசிடக்கூடாது. இது பொசசிவ்னஸ் இல்லை. பார்வதி அப்படின்ற ஒரு நபரை நம்ம மட்டுமே கட்டுப்பாட்டில் வைத்திருக்கணும். அவ வேற யாருக்கிட்டையும் போய் பழகி அவ இன்ஃப்ளூயன்ஸ் ஆயிடக்கூடாது அப்படின்னு ஒரு கேவலமான கேமை இந்த கமருதீன் விளையாடிக்கிட்டு இருக்கான். அதற்கு பார்வதியும் அவனுடைய கேமில் அந்த ட்ராப்பில் மாட்டி அவள் ஒட்டுமொத்தமாக அவளுடைய கேமை இழந்துட்டு நிற்கிறாளோ அப்படிங்கிற கேள்வி எழுது. இது எல்லாத்திற்கும் தீர்வாக என்ன இருக்க முடியும்னா, விஜே பார்வதியுடைய அம்மா வந்து எப்படியெல்லாம் கமருதீனால் விஜே பார்வதி பயன்படுத்தப்பட்டிருக்கா, அவன் எப்படியெல்லாம் கேஸ்ட்ன்ற ஒரு விஷயத்த அங்கே இருக்கிற எல்லார்ட்டையும் சொல்லி ப்ராப்பர் திருநெல்வேலின்னு சொல்கிறா அப்படின்னா என்ன அர்த்தம்? அவள் ஒரு கேஸ்டிஸ்ட்னு அர்த்தம். அவள் கூட யாரும் பழகாதீங்க அப்படின்னு இருக்கிற எல்லாரையுமே பார்வதி கிட்ட பழக விடாமல் இவன் மட்டும் க்ளோஸாக பழகுறான்னா என்ன அர்த்தம்? டேய், அவங்க ஒரு கேஸ்டிஸ்ட்டு ப்ராப்பர் திருநெல்வேலின்னு சொல்கிறா, அவகிட்ட யாரும் பழகாதீங்கன்னு மற்றவனுக்கு அறிவுரை மானா சொல்லிட்டு நீ அந்த பொண்ணோட பழகுறேன்னா என்னடா அர்த்தம்? எவ்வளோ பெரிய பித்தலாட்டம் பாருங்க. யாரையுமே பார்வதி கிட்ட ஒட்ட விடக்கூடாதுன்னு இவன் அழகா ஒரு பிளானை போட்டுட்டு இவன் மட்டும் பார்வதியை எதிர்த்து ஒரு கேமை நம்மளால விளையாட முடியாது, பார்வதி கூட இருந்தே அந்த பொண்ணை பலவீனப்படுத்தி ஒரு கேமை ஆடலாம் அப்படின்னு கேவலமாக இந்த கமருதீன் விளையாண்ட விளையாட்டை பார்வதியுடைய ஃபேமிலியில இருந்து போகக்கூடிய அவங்க அம்மாவோ பார்வதியுடைய ஃப்ரெண்ட்ஸோ கண்டிப்பாக பார்வதி கிட்ட போட்டு உடைச்சா மட்டும்தான் பார்வதி டாப் 5 கண்டஸ்டண்ட்டாக வர முடியும். இல்லை, நான் என் வீட்டில் இருக்கிறவங்க சொன்னதும் நான் கேட்க மாட்டேன், தலைகீழாகத்தான் குதிப்பேன், எனக்கு கமருதீன் மேலே ஏற்பட்டிருக்கக்கூடிய ஃபீலிங்ஸ் உண்மையானது, கமருதீன் என்கிட்ட உண்மையாக தான் இருக்கிறான், வெளியிலேருந்து வர்றவங்கெல்லாம் பொய் சொல்கிறாங்க அப்படின்னு யானை தான் தன்னையில் மண்ணள்ளி போட்டுக்கிட்ட மாதிரி பார்வதி தான் பிடிச்ச முயலுக்கு 3 கால்னு இருந்தால் டாப் 5லலாம் வராமல் அடுத்த 2 வாரத்திலே எவிக்ட் ஆகி வெளியில் வந்துட வேண்டியது தான். இதுதான் நிதர்சனமான உண்மை. விஜே பார்வதிக்கு முன்னாடி இருக்கக்கூடிய மிகப்பெரிய சேலஞ்சே இந்த கமருதீன் வந்து விரிச்சிருக்கக்கூடிய ட்ராப்ல இருந்து வெளியில் வந்து அடுத்து இருக்கக்கூடிய ஒரு 30 நாட்கள் வேற ஒரு லெவலில் ஒரு இண்டிவிஜுவல் கேமை விளையாடி டைட்டிலை தட்டி தூக்க போகிறாளா, இல்லை கமருதீனோடையே சேர்ந்து நாசமாக போய் 5 டாப் 5ல கூட வராமல் எவிக்ட் ஆகி வெளியில் வர போகிறாளா அப்படிங்கிற கேள்வியை மக்களாகிய உங்கள்கிட்டே முன் வச்சு இந்த வீடியோவை முடிகிறேன். சரி, ஓகே. இந்த வீடியோவை பற்றிய உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அண்ட் எக்ஸ்க்ளூசிவ் பிக் பாஸ் அப்டேட்ஸுக்கு மிஸ்டர் செய்யோன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். See you in the next video. Bye bye.